படம் ஒன் டைம் தான் ஜி, ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஏன்னா கதை சுவாரஸ்யமாக கிடையாது. கதை ஒன்று வந்து நல்ல சுவாரஸ்யமாக கதையை நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு 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 இடத்துல வந்து கேரளாவில் கதை நடக்கும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இவங்க எப்போல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்களோ அப்போல்லாம் ஸ்லோவாக போகுது. அப்புறம் மெயினாக வந்து மோகன்லாலோட பேக் ஸ்டோரியே காட்டல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் 2 கேரக்டர் இருக்குது இவருக்கு. ஒன்று ஸ்டீஃபன் நெடும்பள்ளின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து குரேஷ் அப்ரஹாம்ன்றது. குரேஷ் அப்ரஹாம் தான் அண்டர்வேல் டானு. அவரோட ஸ்டோரி காட்டுவான்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு அதான் கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு. அவரோட ஏரியாவை சரியாக காட்டவே இல்லை. அவர் அங்கே வந்து பெரிய ஆளாக இருக்கிறதுல காட்டுறாங்க. அவர் எப்படி 27 வருஷம் கழிச்சு தான் அவர் திருப்பி கேரளாவுக்கு வந்திருக்காரு. அந்த 27 வருஷம் அங்கே வெளிநாட்டில் என்ன மாதிரி இருந்தாங்கன்றதை வந்து தெளிவாக காட்டுவான்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போவே இல்லை. ஆனால் வெளிநாடு ஃபுல்லாக கதை நடக்குது. என்ன நடக்குது என்னன்னே புரிய மாட்டேங்குது. நாங்கள் பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது. என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபில் திருப்பி கேரளா கதை நடக்கும். அது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போகுது. அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவாக ரொம்ப எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் போகுது. அப்படியே படம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கெலாம் நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா சொல்ல மாட்டேன். டேரக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. மேக்கிங் சூப்பராக இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் பார்க்க முடியுது. ஆனால் முரளி கோபி ரைட்டர் தான் வந்து ஒரு சொதப்பிட்டார். எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னா அது எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. அதாவது நல்லா வருன்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே காட்டுறாங்க. ஆனால் அது அப்படியே ஒரு மாதிரி எப்படி எனக்கு தெரில, எப்படி சொல்ல தெரில. நமக்கு என்ன பார்க்கும்போது சுவாரஸ்யமே இல்லை. அப்போ ஓகே, அடுத்தது பார்க்கலாம், அடுத்த சீனில் என்ன அடுத்தது இந்த மாதிரி பார்க்குறோம். எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி போகுது. ஒரு இடத்துல பிக்கப் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் சுமார் தான். ஃபஸ்ட் ஹாஃப் டல்லாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா போகுது. அப்புறம் யூஸ்வலாக முடிச்சிடுறாங்க. இதுவும் அப்படி தான். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறனால எல்லாமே அப்படி தான் தெரியுங்க. அதாவது பார்ட் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை ரொம்ப நல்லா, ஐயோ இது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் அந்த மேட்ரே இல்லை. அதனால் அப்படியே போகுதுங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கதை சொல்ல முடியாதுங்க. இருக்கிறதே அதை வச்சு நீங்கள் வேறு. படம் ஃபுல்லாகவே மாஸ் தான். மோகன்லால் ஃபுல்லாகவே மாஸாக தாங்க. கேஜிஎஃப்லாம் ஆமாம். ரஜினிக்கு எப்படி ஜெயிலரோ அந்த மாதிரி அவரை மட்டுமே ஸ்லோ மோஷன்லேயே அவர் சண்டையே போட மாட்டார். அவர் சும்மா நடந்து வருவார், மற்ற எல்லாம் சைடில் உட்காந்து பார்த்துப்பாங்க. இல்லை, இது வந்து லூசிஃபர் 1லேருந்து அடுத்த பாட்டாக எடுத்திருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஆர்ஜின் ஆஃப் பிருத்திவிராஜ் ஆர்ஜின் மாதிரி இருக்குது. மோரோவர் வந்து மோகன்லால் ஆர்ஜினோட பிருத்திவிராஜ் ஆர்ஜின். பிருத்திவிராஜ் யார், அவரோட பேக் ஸ்டோரி என்ன, யார் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அதுதான் கதை. இல்லை, அது நீங்கள் படம் பார்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. படம் பாருங்கள். ஒரு வேஸ்ட்னா ஒரு கேரக்டர். அவன் ஒரு மல்லுனா, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சும்மா ஊற்றிக்கிட்டு படம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்றதுனால தான். டொவினோ தாமஸ் கேரக்டரே இல்லைண்ணா. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை கேரக்டர். நான் ரஜினி வச்சு பண்ணல சொல்ல. அவர் வந்து ஒரு சீன் ஃபஸ்ட்டு பாட்டில் ஒரு சீன் நடந்து வருவார், அது ரஜினியை வச்சு, அது ரியல் லைஃப் ரஜினி கேரக்டர் நடந்துச்சு. அதெல்லாம் இந்த பாட்டில் சம்மந்தமே இல்லைண்ணா. தேங்க்யூ. மாஸ் தான். அவர் ஃபுல்லாக மாஸ் தான். ஃபுல்லாக ஸ்லோ மோஷன் தான்ண்ணா. ஃபுல்லாக மியூசிக்லாம் பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக தெரியலண்ணா. பட் மோகன்லால் மாசாக காமிச்சிருக்காங்க. இந்த மல்லு கிட்ட கேளுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதான் நல்லா இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் தியேட்டர்லேயே வாட்ச் பண்ண வேண்டிய மூவி. எல்லாம் லாலேட்டா இன்ட்ரோ, பிருத்திவிராஜ் இன்ட்ரோலாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே பக்கா பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கு. அதோட பாட்டு தான் இது. செகண்ட் பார்ட்டு. அவர் குரேஷ் எப்ராண்ட இது கதை ஸ்டோரி தெரியறதுக்கு இப்போ செகண்ட் பார்ட்டு தான் இது. இன்னும் தேர்ட் இருக்கிற மாதிரி தான் கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு படம். லாஸ்ட் தேர்ட் பார்ட் இருக்கிற மாதிரி. ஆமாம், அது லாஸ்ட் அந்த மாதிரி வருது. லாஸ்ட்டு சீன் அந்த மாதிரி. அது ஸ்டோரி தானே, ஸ்டோரி மட்டும் மாறி, அது பழைய ஸ்டோரி மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கேன். மஞ்சு வாரியர் எல்லாம் நல்லா ஸ்டோரி எல்லாம் பக்கா. இல்லையே, இருக்குது. டொவினோ தாமஸ் கூட இருக்குது. போன இதில் கூட அதிகமாக இருக்குது இந்த இதில் ஸ்டோரியெல்லாம். இல்லை, லேகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சூப்பராக தான் இருக்குது படம். இதில் மைனஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எல்லாமே ப்ளஸ். இந்த படம் எனக்கு பார்த்தா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, பிருத்திவிராஜ் டைரக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இன்ட்ரோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா மேக் பண்ணியிருக்கு. நிறையா ஊர்லாம் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துலேயே மாசுன்னு அவர் இன்ட்ரோ சீனு தான். அந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குறதெல்லாம் பக்கா மாசாக இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குன்னா லைக்
லூசிஃபர் ஒரு 10 out of 10னா இது ஒரு 9 out of 10. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் பிருத்திவிராஜ். ஸோ அதனால் பிருத்திவிராஜோட டைரக்ஷனில் ஸ்டோரியிலலாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே.